நாச்சியா, அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பொண்ண வாசல்லே நிக்க வச்சு வெளியே அனுப்புறதுங்கிறது ரொம்ப பாவம். அந்த பாவத்தை நீ செய்யாதம்மா. அந்த பாவம் நம்ம வம்சத்தையே பாதிக்கும்மா. தப்பு ஒருத்தங்க செஞ்சா அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த தீபாவும் தப்பு செய்யலங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேக்குறா. அத கொடுத்துதான் பாப்போமே. அதெல்லாம் வேணாம். அவளை ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்ச பிறகு அவளுக்கு எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? அவளை வீட்டுல விட்டா நிறைய குழப்பத்தை தான் உண்டு பண்ணுவா. அதனால இப்பவே அவளை விரட்டிருங்க. அதான் நமக்கு நல்லது. ஏய், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் குறுக்க பூந்து குட்டைய குழப்பற? அபிராமி, இவ பேச்சையெல்லாம் கேட்காதம்மா. நான் சொன்ன மாதிரி தீபாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணட்டும். நாச்சியா, ஊர்ல நடக்கிற மத்த வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல இது. ஊரே பேசுது. பெரிய இடத்து விசேஷம். அபிராமி பையன் கார்த்திக்கு கல்யாணம்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பேசிக்கிறாங்க. நமக்கே தெரியாம நமக்கு வேண்டியவங்க அங்கங்க ஃபிளக்ஸ் வச்சு இந்த கல்யாணத்தை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கே தெரியுது இல்ல, ஊரறிஞ்ச ஒரு விஐபி வீட்டோட கல்யாணம். ஊரே இத கவனிக்குது. இந்த கல்யாணத்தோட மாப்பிளையும் பொண்ணும் நம்ம பையனும் அந்த பொண்ணும் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க வெளியே நின்னுகிட்டு இருந்தா இது மீடியா வரைக்கும் போயிடும். அப்ப நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இப்ப வரைக்கும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். அத்தை, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? அப்பா, நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சு பேசுறீங்க. நானும் அதே மரியாதைய பத்தி தான் யோசிக்கிறேன். நான் காசு பணத்துக்கு ஆசைப்படாதவன், யார் வாழ்க்கையோ ஏமாத்தி தட்டி பறிக்காதவன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டணும். இல்லைன்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிடும்பா. அது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் மரியாதையா இருக்காது. ஏமாத்துக்காரங்கிற பழிசொல் காலம் பூரா நம்ம குடும்பத்துக்கு இருக்கும். அப்பா, என் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். அதனால நான் உங்க கூட வரலப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. அம்மா, நீ 1000 தான் சொன்னாலும் உன்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நாங்க எப்படிமா போக முடியும்? அப்பா, பயப்படாதீங்க. நீங்க எனக்கு படிப்பு கொடுத்திருக்கீங்க, அறிவை கொடுத்திருக்கீங்க, நல்ல குணங்களை கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு துணையா இருக்கிறப்போ நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீபா, நீ எப்பவும் தனியா இருக்கேன்னு நினைக்காத. நீ வணங்குற முருகன் எப்போ உனக்கு துணையா இருப்பாரு. இருந்தாலும் ஒரு தகப்பனா உனக்கு எதுவும் செய்ய முடியாம போறேன்னு என் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஜானகி, நீ போய் தீபாவுடைய பேக் எடுத்துட்டு வா.
உனக்கு கல்யாணம் ஆகலன்னு முன்னாடி கலங்கி நின்ன. இப்ப கல்யாணம் ஆன பிறகும் சந்தோஷப்படாம கலங்கிதான் நிக்கிற. உன்னை இப்படி அனாத மாதிரி விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்து இருந்துக்கோ. வர்றம்மா. ஜானகி வா போலாம். என்னது கார்த்தியோட அண்ணா இவ்ளோ பதட்டமா போறாரு? உள்ள ஏதாவது பிரச்சனையா? ஹேய், நீங்க காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த குடும்பத்துக்கு ஆலமரமா இருந்த அத்தையே சாச்சிட்டியேடி. நல்ல ராசிடி உன் ராசி. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏய், சும்மா நடிக்காதடி. நீ வந்ததாலதான் அத்தைக்கு இப்படி ஆச்சு. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? அதான் அத்தை உன்னை ஏத்துக்க முடியாது சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு பெட்டியை வச்சுட்டு இங்கே நிக்கிற? ஏதாவது கேப்ல பூந்துடலான்னு பாக்குறியா? ஐஸ்வர்யா, இங்க என்ன பண்ற? அத்தையை போய் பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. டாக்டர், எங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா கண் முழிச்சிருவாங்கல்ல? கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு சாப்பிடாம விரதம் இருந்தாங்க. நத்திங் டு வரிமா, சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுவாங்க. கார்த்தி, அம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்குப்பா. நாச்சியா, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்ட. நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. டாக்டர், அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல கார்த்தி. காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. வீட்ல வேற கல்யாண டென்ஷன் சொல்றீங்க. அதான் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க, நான் வரேன். வாங்க டாக்டர்.
அவ போயிட்டாளா? நாச்சியா, இப்பதான் உடம்பு குணமா இருக்கு. எதுக்கு இப்ப அத பத்தி கேக்குற? டென்ஷன் ஆகி மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ போயிட்டாளா இல்லையா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அத்தை, அவ எங்க போனா? ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கா. அவ்வளவு சீக்கிரம் போயிருவாளா என்ன? நாமளா துரத்துன வழி அவ போக மாட்டா. ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க, ஆர்த்தி எடுக்கிறேன். அக்கா, எதுக்கு எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல வராங்க, ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ திருட்டுத்தனம் முளமாரித்தனம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அத்தையும் போனா போதுன்னு இவள உள்ள விட்டுருக்காங்க. வீட்டுல இருக்க போறது 2 நாளும் 1 நாளும் இல்ல இன்னைக்கான்னு கூட தெரியாது. இதுல ஆர்த்தியும் வேணா, ஒரு மண்ணும் வேணாம். எடுத்துட்டு போங்க. சரி, உள்ள வாங்க. உனக்கு இந்த வீட்டு படியேறி வரத்துக்கு ஏதாவது தகுதி இருக்கா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, தகுதி இருக்கா? நான் இத காசு பணத்தை வச்சோ உன் குடும்ப அந்தஸ்து வச்சோ கேக்கல. நான் என் வாழ்க்கையிலே சந்திச்ச நேர்மை இல்லாத மோசமான பொண்ணு நீதான். கோவில்ல நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த? இந்த வீட்டு மருமகளா, கார்த்திக் மனைவியா எந்த காலத்திலயும் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல. ஆனா இன்னைக்கு அந்த சத்தியத்தை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு என் பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. இதுக்காக நீ எவ்வளவு கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இல்லம்மா, குறுக்க பேசாத. நீ ரொம்ப யோகியமானவளா இருந்திருந்தா கல்யாணத்துக்கு முன்னையே யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்து என் பையனோட தங்கி இருப்பியா? சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், அதுக்காக கல்யாணம் ஆகாதவனோட ஒரே ரூம்ல ஒண்ணா தங்குவியா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ திட்டம் போட்டுதான் என் பையனோட பழகிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதத்தான் மண்டபத்திலையும் உனக்கு எதிரா சாட்சி சொன்னவங்களும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவும் மீறி நீ இந்த வீட்டு படியேறி வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் புள்ள அவன் ஏன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் உன்னை உள்ள விட்டுருக்கேன். நீ உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க 6 மாச காலம் அவகாசம் கேட்டிருக்கல்ல. இப்ப சொல்றேன், அதே 6 மாச காலத்துல
இப்பவே சொடக்கு போடுற நேரத்துல என்னால உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். ஆனா என் புள்ள மனசுல சின்னதா கூட அம்மா இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களேங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் எதுவும் செய்யாம நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன்னு எந்த உரிமையும் நீ எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல இருக்கிற சோஃபா, பீரோ, கட்டில் மாதிரி நீ வெறும் பொருள் தான். அந்த அளவுக்கு தான் நான் உன்னை மதிக்கிறேன். இந்த வீட்டுல நான் உயிரா மதிக்கிற பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் போக கூடாது. என் வீட்டு வேலைக்காரிக்கு கூட பூஜை ரூம்ல இருக்கிற பூஜை சாமான்களை சுத்தம் பண்றதுக்கும் கிச்சன்ல சமைக்கிறதுக்கும் அனுமதி உண்டு. உனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. என் உயிரே போனாலும் சரி, நான் உன்னை ஒரு மனுஷியா கூட ஏத்துக்க மாட்டேன். கார்த்தி, நீங்க அதிகம் என்கிட்ட பேசினதில்ல. நானா பேச வந்தாலும் 1-2 வார்த்தையோட பேச்சு முடிச்சுக்குவீங்க. ஆனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வைஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த தீபா செஞ்ச சதியால அது நடக்காம போச்சு. நட்சத்திரா, நான் ஏற்கனவே நிறைய குழப்பத்தில் இருக்கேன். எவ்வளவு யோசிச்சாலும் எது சரி எது தப்புன்னு என்னால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. என்ன இருந்தாலும் கல்யாண மண்டபம் வரைக்கும் உங்களை வர வச்சு உங்க கழுத்துல தாலி கட்டாம மன வருத்தத்தோட திருப்பி அனுப்புனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஐம் சாரி நட்சத்திரா. பரவாயில்ல, விடுங்க கார்த்தி, நான் வரேன். அவங்க 2 பேரும் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுங்க. இப்பவும் யாரோ பணம் கொடுத்துதான் தீபாவுக்கு எதிராக அவங்களை தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தீபா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றியா? ஆமாங்க, தீபாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு அப்பாவிங்க. யாருக்கும் சின்னதா கூட கெடுதல் நினைக்க மாட்டா. அத்தை இவ்ளோ தூரம் அவளை வெறுக்கிறாங்களே, அவங்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டப்போ வீட்டுல நம்ம யாருமே இல்ல. அவதான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்க காரணமா இருந்தா. இப்படி அவளை வெறுக்கிறவங்களுக்கும் அவ நல்லது செஞ்சுதாங்க பழக்கம். அவ போய் கார்த்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவாளா? இதுல ஏதோ ஒரு சதி இருக்குங்க. அத கண்டுபிடிக்கதான் தீபா 6 மாசம் டைம் கேட்டிருக்கா. அப்போ சிவாவும் ஏன் தீபா குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு போனோம்? அவன் கிட்டதாங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவன் தான் எதையும் மறைக்கிறான். அது என்னன்னு தான் தெரியல. அதையும் கூடிய சீக்கிரம் தீபா கண்டுபிடிச்சிருவா பாருங்க. அதுக்கப்புறம் தீபாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அத்தையே அவளை மருமகளா ஏத்துப்பாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அவளால எதையுமே நிரூபிக்க முடியாது. நீங்க வேணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இத பாரு மீனாட்சி, அவளை பத்தின எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. அவளுக்காக என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அவ சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவ தான் மேல தப்பில்ல நிரூபிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்டிருக்கா. 6 மாசம் முடியற வரைக்கும் நான் எதையும் கண்டுக்க போறதில்ல. அதனால அவளை பத்தின பேச்ச என்கிட்ட பேசாத. அபிராமி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால கண்டுக்காம இருக்க முடியாதுமா. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கா அவ. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா
அவளை பெத்தவங்களுக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். சாப்பாடுதான் குடுக்கறேன்னு மீனாட்சி சொல்றா. போய் குடுத்துட்டு வரட்டுமே, நீ ஒண்ணும் சொல்லாத. சரிங்க அத்தை, அவ போய் கொடுக்கட்டும், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சரிங்க அத்தை, நான் போய் தீபாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். தீபா, அக்கா, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம், பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? டைனிங் டேபிள்ல எல்லாரும் பேசினது கேட்டியா? அதான் அப்செட் ஆயிட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்றேன். தீபா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ 6 மாசத்துல உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்க. அதுல ஜெயிக்கவாச்சும் உனக்கு தெம்பு வேண்டாமா? அதுக்காகவாச்சும் சாப்பிடு. உட்கார். சாப்பிடு தீபா, நான் சொல்றேன்ல, சாப்பிடு. ஐஸ்வர்யா, இப்ப எதுக்கு நீ சாப்பாடு தட்டி விட்ட? ஆமா, இவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு சாப்பாடு ஒரு கேடா, அதான் தட்டி விட்ட. ஏய், உனக்கு நெஞ்சில ஈரம் இல்லையா? ஒருத்தங்க சாப்பிடுறப்போ இப்படியே தட்டி விடுவாங்க? பாவம், பசியோட இருந்தவள சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சா அத வந்து கெடுத்துட்டியே. ஆமா, இவ ஒண்ணுமே தெரியாத பாப்பா பாரு, இவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்களாம். ஏன் இடுப்புல தூக்கி வச்சு ஊட்டி விடலாம்ல? யார் வேண்டான்னாங்க? ஹே, அத்தையே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இதுக்கு கடந்து குதிக்கிற? போடி இங்க இருந்து. நான் இங்கதான் இருப்பேன். என்ன போக சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. நம்ம வீட்டு மான மரியாதைய காத்துல பறக்க விட்டவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ தப்பு செஞ்சதை நீ பாத்தியா? அக்கா, யாரும் சொல்றதெல்லாம் வச்சு எந்த முடிவுக்கு வர முடியாது. அதான் 6 மாசத்துல நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்கால, அப்புறம் ஏன் இவ மேல இவ்ளோ கோவத்தோட இருக்க? தம்பி, உங்களை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. கடவுளா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்னென்ன சொல்றீங்க தம்பி? இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த கோயில்ல கல்யாணம். அப்படிங்களா? உங்க பொண்ணு கல்யாணம் சொல்லவே இல்லையே. தம்பி, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற அதே தேதியில உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்ப நல்லது கெட்டதுக்கு எல்லாம் எப்பவும் நீங்க முதல்ல வந்து நிப்பீங்க. அதனால பத்திரிக்கை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்த வேணான்னு தான் நான் எதுவும் பேசாம வந்துட்டேன். ஆனா இப்போ கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பிச்சிருக்காரு. வாங்க தம்பி, உங்க தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஐயோ அண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நீங்க போய் கல்யாணத்தை நடத்துங்க. தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, தாலிய உங்க கையால எடுத்து கொடுத்தா என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஐயோண்ணே, நான் எப்படின்னு எடுத்து கொடுக்கறது? சின்ன வயசு, நம்ம எப்படி தாலி எடுத்து கொடுக்கறதுன்னு யோசிக்காதீங்க. நல்ல மனசு இருந்தா போதும். நீங்க தாலியை எடுத்து கொடுத்தா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உங்க இஷ்டம் தம்பி. ஏ தீபா, அந்த பாய் தரக்கனை கொடு. இனிமே உனக்கு படுக்கிற இடம், சாப்பிடுற இடம், தங்குற இடம் எல்லாமே இந்த மாடி படிக்கட்டுக்கு கீழேதான். 6 மாசத்துக்கு நீ இங்கதான் தங்கணும், வேற எங்கேயும் தங்க கூடாது. புரிஞ்சுதா? ஏ ஐஸ்வர்யா, இதெல்லாம் ரொம்ப அராஜகம். இப்ப எதுக்கு தீபாவை மாடிப்படி கீழே தங்க சொல்ற?
அத்தையே பூஜை ரூம் கிச்சன் தவிர எங்க வேணா போலான்னு சொல்லிருக்காங்க. நீ எதுக்கு இப்ப அங்க தங்க சொல்ற? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமா, அப்படிதான் போவேன். இவ நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு அங்க தங்க வைக்கிறதே அதிகம். இத பனிஷ்மெண்டா தான் இவளுக்கு கொடுக்கறேன். இவளுக்கு தண்டனை கொடுக்க நீ யாரு? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான். எனக்கு இல்லாத அதிகாரம் உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இவளுக்கு ஏதாவது ரூம் ஏற்பாடு பண்ணி தரதான் போறேன் பாரு. அதெல்லாம் முடியாது. இவ இங்கதான் தங்கணும். அத்தையும் கார்த்தியும் எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காங்க தெரியுமா? நம்ம வீடு கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ துக்கம் நடந்த வீடு மாதிரி சோகமா அழுது வடிஞ்சிட்டு இருக்கு. யாரு முகத்திலயும் சிரிப்பும் இல்ல, உற்சாகமும் இல்ல. எல்லாம் இவளால தானே. இவளுக்கு போய் தனி ரூம் வேணுமா? இங்கே கடந்து சாகட்டும். ஏ ஐஸ்வர்யா, நீ ரொம்ப பேசுற. இவளை பத்தி இன்னும் நீ கேவலமா பேசுன. அக்கா வேண்டாம், விடுங்கக்கா. இந்த பிரச்சனைய பேசி இன்னும் பெருசாக்க வேண்டாம். அக்கா, நான் இங்கே தங்கிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். ஏய், யாருக்கு யாருடி அக்கா? நான் என்ன உனக்கு அக்காவா? என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அக்கான்னு உரிமையா கூப்பிடுற? உன் வாயால இனிமே என்ன அக்கான்னு கூப்பிடாத. நீ இந்த வீட்ல டெம்பரரியா தங்கி இருக்கிற வேண்டாத விருந்தாளி, அவ்வளவுதான். அந்த லிமிட்ட தாண்டாம இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. அவங்க மேல 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தி இப்படி மூலையில உட்கார வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைமா. தீபா, நீயா இப்ப எதுக்கு வந்திருக்க? நீதான் ரொம்ப குழப்பத்துல இருக்கியே. அத தெளிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கடவுளோட விளையாட்ட பாத்தியா? எந்த கோவில்ல நீ தாலிய கழட்டி வச்சியோ அதே தாலிய கார்த்தி உன் கழுத்துல கட்டிட்டாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீதான் கார்த்திக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஏன் என்ன சுத்தி இவ்ளோ பிரச்சனை நடக்கணுமா? கார்த்திக் சாரே என்ன நம்பாத அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சே. அந்த துரை, கதிர், சிவா எல்லாருமே எதுக்காக எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க? அதையெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்காக தானே 6 மாசம் டைம் கேட்டிருக்க. அதுக்குள்ள நீ சலிச்சுக்காத. அப்புறம் பாரு, உன்னை எல்லாரும் ஏத்துப்பாங்க. அவரும் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் மனசாட்சி உள்ள நல்ல மனுஷன். இன்னைக்கு வேணா உன் மேல அவருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உன் மனச கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. உன் காதலையும் ஏத்துப்பாரு. உன் காதல் நிச்சயம் ஜெயிக்கும் தீபா. அதனால மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தாலிய அர்த்தம் இல்லாம சுமந்துட்டு இருந்த. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல.